இடியப்பம் முறுக்குலாம் வந்து கையில போட்டு அழுத்திட்டு இருக்கணும் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்தா போதும் நம்ம கிட்ட. இதுல 24 வகையான அச்சு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைலு, கர்நாடகா ஸ்டைலு, குஜராத்தி ஸ்டைலு, எந்த உங்களுக்கு மிக்சர் ஆகட்டும், சேவ் ஆகட்டும், அதே மாதிரி ஓலை பக்கோடா ஆகட்டும், இடியாப்பம் எல்லாமே நம்ம இந்த மிஷின் மூலியமா செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கம்மி விலையில ஒரு 4-5 அட்டாச்மெண்ட்ல கூட கிடைக்கும். நம்மளுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து எஸ்எஸ்ல வரும், துரு பிடிக்காது. பாருங்க எவ்வளவு வாங்கி ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா தான் தெரியும். அவ்வளவு ஒரு வர்த்தபிளான ப்ராடக்ட். அட்டாச்மெண்டோட திக்னஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டூரபிலிட்டி வரும். உங்களுக்கு மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடுல உள்ள வந்து பாத்தீங்கன்னா நார்மல் இடியாப்பம் மேக்கர்லாம் சைனா ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மாவு போடும், தண்ணி போகும். இதுல வந்து உங்களுக்கு புஷ் இருக்கிறதுனால வந்து உள்ள போகாது. பிளேட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸா இருக்கும். மோட்டருமே வந்து கெப்பாசிட்டி சி டைப் சார்ஜர் கொடுத்துருக்கும். இதுல 2 ஆப்ஷன் தான். இப்போ நீங்க புளியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோடு இருக்கும். இதை ஆன் பண்ணீங்கன்னா புஷ் ஆகும். உங்களுக்கு இடியாப்பம் ஆகட்டும், முறுக்கு எது வேணுமாலும் நமக்கு வெளியில வந்துடும். அட்டாச்மெண்ட் போட்டு பிரஸ் பண்ணும் போது. இதே ரிவர்ஸ் எடுக்கணும், திரும்ப நீங்க மாவு ஃபில் பண்ணி போடும் போது இந்த 2 கோடு இருக்கும். ரிவர்ஸ் போட்டீங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும். நீங்க எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல. உள்ள மாவு ஃபுல் பண்றீங்க, போட்டு லாக் பண்ணிட்டு நீங்க பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து இடியாப்பம் மாவு நம்ம நார்மல் வீட்ல பண்ற மாதிரி தான். கொஞ்சம் லைட்டா இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளுக்குள்ளார போடுறீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமா பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த மோல்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். பாருங்க நான் வந்து இடியாப்பம் மோல்டு போடுறேன். இப்போ அடாப்டருக்குள்ள உள்ள போட்டுட்டு இது போட்டு ஈஸியா நீங்க த்ரெட் டைப் தான் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு பாருங்க இங்க லாக் இருக்கு. உள்ளுக்குள்ளார வச்சுட்டு ரைட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு கன்னு மாதிரி தான். உங்களுக்கு இடியாப்பமாக வந்துட்டு இருக்கும் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ரோல் பண்ணிங்கன்னா அழகான இடியாப்பம் ரெடி. இதில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. இதில் கட் பண்ணிங்கன்னா அழகான இடியாப்பம் ரெடி. கண்டினியூஸாக உங்களுக்கு எத்தனை இடியாப்பம் வேணுமோ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். பாருங்க டக்கு டக்குன்னு நீங்கள் இந்த போர்டில் கட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இடியாப்பம் போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இனிமேல் இடியாப்பத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் கடையில் வாங்கணுன்ற தேவையே கிடையாது. வீட்டிலேயே அழகாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி இடியாப்பம் வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு பண்ணுறேன். இந்த பிளேடை வந்து நம்ம எடுத்துட்டு உள்ளுக்குள்ளார அட்டாச்மெண்ட் போட்டுட்டு லாக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பாருங்கள் முறுக்கு மாவும் நான் வச்சுருக்கேன். இது அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது சைஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளுக்குள்ளார போடுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளார போயிடும். எவ்வளோ போதும் அந்தளவுக்கு போட்டுட்டு எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மிஷினை வச்சுட்டு பாருங்கள் ரிவர்ஸ் எடுத்துக்கிறீங்க. நம்ம ரிவர்ஸ் பட்டன் தான் ஆன் இருக்குது. அது வேலை முடிஞ்சோடனே அதுவே ஆட்டோமேட்டிக் மிஷின் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக அப்படி தான். ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது உங்களுக்கு. பாருங்க வைக்கிறீங்க. இது கீழே வச்சுட்டு லாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லாக் பண்ணியிருக்கேன். முறுக்கு பாருங்கள் ஆன் பண்ணுறீங்க. போர்டு இருக்கு, கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு கண்டினியூவா இதுல ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 முறுக்கு வரையும் பண்ணிக்கலாம். நீங்க கண்டினியூஸா எவ்வளவு முறுக்கு வேணாலும் நீங்க போட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பாருங்க அப்படியே உங்களுக்கு ஓலை பக்கோடெல்லாம் ரொம்ப நீங்க லைன் பை லைனா அப்படியே விட்டுக்கலாம். உங்களுக்கு மணப்பாறை முறுக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்க கையிலே கூட கட் பண்ணிக்கலாம். இல்ல போர்டும் இருக்கு. மணப்பாறை முறுக்கு சைஸ்லயே பாத்தீங்கன்னா 3 சைஸ் இருக்கு. கேக்குக்கு மேல கிரீம் போடுற அந்த டாப்புமே நம்ம கிட்ட ஒரு 6 அட்டாச்மெண்டா கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கேக்குக்கெல்லாம் நீங்க டிசைன் பண்றவங்களா இருந்தா அழகா பண்ணிக்கலாம். நான் சும்மா டெமோவுக்காக பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க இதே மாதிரி பட்டை முறுக்கு மாதிரி போடுவாங்க. நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அருமையாக பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணி நீங்கள் எண்ணெயிலே கூட விட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இலையில தட்டி வச்சும் போட்டுக்கலாம். மிக்சர் ஐட்டம்ஸு எது வேணுமோ நீங்கள் அதே மாதிரி இந்த சந்திக்கிளின்னு சொல்லுவாங்க பழங்காலத்தில், அதெல்லாம் கூட ராகியில் பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சார்ஜபிள் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 24 வகையான உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஸ்டீலில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கேக் டாப் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 6 அட்டாச்மெண்ட், டோட்டலாக 24 அட்டாச்மெண்ட் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல வருது. இது வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 கிராம் வரும். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்ல வரும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்குது. 5 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி எல்லாமே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது. எங்கேயாவது கொண்டு போகிறீங்க பார்சல் வரும்போது பாருங்கள் சுவிட்சுக்கு ஒரு கேப் வந்துடும். இதில் மெஷர்மெண்ட் கப்பு அதுவும் வந்துடும், தண்ணி எவ்வளோ ஊற்றணுன்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கேபிள் சி டைப்பில் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரி கேபிள் வந்துடும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. டைரெக்டாக வந்து கூட விசிட் பண்ணி வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3975 ரூபா வரும். 1000 ருபீஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. 2975 ரூபா வரும். இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது. கர்நாடகா
ஹைதராபாத், கேரளா அந்த மாதிரி கூட நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பிளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், கள்ளக்குறிச்சி அந்த சரௌண்டிங்கில் அவ்வளோ கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்குது. நேம் அண்ட் அட்ரஸ் ஒரு 200 rupees கன்ஃபர்மேஷன் அட்ரஸ் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டு கொடுப்பாங்க. ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்குது, ஆஃபர் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள்.